வாழை பிள்ளைங்க போங்க, சின்ன பிள்ளைங்க சண்டை ஸ்கூல் போங்க. நம்ம எல்லாரும் எழுமின்று வேதத்தில் ஒரு பகுதியை வாசி போகிறோம். எல்லாரும் எழுமிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் எல்லா பைபிளை திறந்து நம்ம எல்லாரும் சொல்கிற வசனங்கள் எல்லாருமே சேர்ந்து வாசி போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? முதல் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். முதல் வசனத்திலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிதவாரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சுயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிரவாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிரவாதக்காரன் நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதவாள் சிலர், இவன் இப்படி தெய்வசனம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலிருந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எழுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறீர்களார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. உட்காருவோம். இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வார்த்தையை மையமாய் வைத்து நான் உங்களோடு தேவனுடைய வசனத்தை போதிக்கும்படியாய் ஆண்டவர் பாரப்படுத்தினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்திலே என் உள்ளத்திலே உங்களுக்கு சொல்லும்படியாய் சொன்ன வார்த்தை அதுதான். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே அழகாய் சொல்லப்படுகிறது, யூ வில் பி பிளஸ்ஸிங் டு அதர்ஸ். மற்றவர்களுக்கு நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்க? ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. 2024ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் மற்றவர்களுக்கு என்னவாய் மாற்றப் போகிறார்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திற்கு, நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்திற்கு, நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு உங்களை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. அது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமாக இருந்தாலும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்று நினைச்சதாங்க இருக்கிறது. ஆகவே அவனுக்கு மாத்திரமல்ல, நம்மையும் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி, ஜனங்களுக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதில் பல காரியத்தை சொல்ல முடியும். சில வார்த்தைகளை சொல்லி இந்த வசனத்தை நான் தியானிக்கும் பொழுது பல காரியங்கள் உள்ளத்தில் வைக்கப்படும். ஆண்டு சித்தமானால் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் உங்களோடு வாசித்த பகுதியை பகிர்ந்து கொண்டு வரப்போகிற நாட்களும் ஆண்டவரின் உள்ளத்தில் பாரப்படுத்தபடி நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதை குறித்து நான் யோசித்த வேளையில், தியானித்த வேளையில் பல பகுதியை கர்த்தர் அந்த உள்ளத்தில் நினைப்பூட்டினார். ஆபிரகாம், அவன் தேவன் அழைத்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோடு வந்த லோத்துவுக்கு ஆபிரகாம் என்ன செய்யப்பட்டான்? ஆசீர்வாதமாய் காணப்பட்டான். ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமோடே வந்த லோத்துவுக்கும் என்ன கிடைத்ததாம்? ஆடு மாடுகளும். ஃபைனான்சியலி, பொருளாதாரத்திலே தேவன் எல்லா விதத்திலுமே ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஆபிரகாமை தான் தேவன் அழைத்தார். அவனோடு, அதனால் வேதம் சொல்கிறது ஆபிரகாமோடே கூட வந்த லோத்துவுக்கும். அங்கே நம்ம பேரை போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க, என்னோட கொண்டு வந்த என் நண்பனுக்கும். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். எவ்வளோ சந்தோஷமான ஒரு காரியம் யோசிப்பாங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவனோட வந்த லோத்துவுக்கும் ஏராளமான பொருட்கள். அது மாத்திரமல்ல, யாக்கோபு தன்னந்தனியாய் ஏசாவின் கைக்கு தன்னை தப்புவிக்க முடியாய் தன் தாயாருடைய ஆலோசனை லாபானுடைய வீட்டுக்கு போகிறான். லாபானுடைய வீட்டில் போய் பல காரியத்தை சொல்லுகிறான். லாபான் ரொம்ப அருமையானவன், அப்படிதானா? நீ மருமகனாய் இருப்பதனால நீ சும்மா வேலை வாங்கக்கூடாப்பா, நீயே சம்பளத்தை என்ன செய்ய சொல்லு. அதெல்லாம் இன்டர்வியூ போகிறத கேட்பாங்க, சம்பளத்தை நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ தரேன்னு சொல்லி. அவனுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் வேதத்தில் வாசிங்கன்னா ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. உன் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்யாருங்க? ஆசீர்வதித்தார். லாபான் சொல்லுகிறான், உன் நிமித்தமாய் தேவன் என்ன செய்யாருங்க? ஆசீர்வதித்த காரணம் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னதுனால இப்ப லாபான் வீட்டில் யாக்கோபு நிமித்தமாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டுகிறது. இது மாத்திரமல்ல, யோசேப்பு இளமை பிராயத்தில் தாயை இழந்தான். இப்பொழுது தன் சகோதரால் விற்கப்பட்டு விட்டான். தன் சொந்த சகோதரை இழந்து அவன் எவ்வளவோ கெஞ்சினான், கதறினான். ஆனால் அவனை எகிப்துக்கு விற்று விட்டார்கள். அங்கேயே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். போத்திபார் விலைக்கு வாங்கி போகிறான். அவனை தன் வீட்டிற்கும் கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம், வார்த்தை கவனிங்கள், கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை என்ன செய்றாங்க? ஆசீர்வதித்த புரஜாதியான வீடு. யெகோவாய் தேவனாய் கொண்டவன் அல்ல, எகிப்தியனுடைய வீடு. யோசேப்பின் நிமித்தம் தேவன் அங்க எகிப்தியனுடைய வீட்டை என்ன செய்றாங்க? ஆசீர்வதித்தார் யோசேப்பின் நிமித்தமாய். இதே நிலைமையெல்லாம் கர்த்தர் இந்த காலவெளியிலே அந்த வார்த்தை சொல்லாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்குற இடம் எதுவோ, உங்களோடு பணியுள்ள யாரோ தெரியாது, நான் கர்த்தர் இந்த ஆண்டில் நம்மளை தேவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நான் சற்று எவ்விதமாய் தேவனமை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு தேவன் நடத்துகிற விதம் என்ன, அல்லது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து யோசித்த வேளையில்தான் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் வாசிக்கிற சம்பவத்தின் மூலமாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரே, அது எந்தும் ஆட்டோமேட்டிக்காய் மாறப்போவதில்லை. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்குட்பட்டவைகள். எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யாது, நடக்காது எந்த காரியம். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது தேவன் என்ன செய்ய அதை செய்கிறார். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது என்னுடைய சம்பவத்தை சொல்கிறேன். கப்பர்நகூமிலே ஆண்டவர் போன வேளையிலே ஒரு வீட்டுக்குள்ளே பிரசவம் பண்ணுகிறார். அப்புறம் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். திமிர்வாதக்காரன் சொன்னால் கொஞ்சம் கூட அசைக்கப்பட முடியாதவன். அவனை சுமந்து விடுகிறார்கள். கூட்டம் நெருக்கடியாக இருக்கிறது. மேற்தரப்பாக்கி அவனை ஆண்டவருக்குமாய் நிரப்பினார்கள். இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு அவனை எழுப்பி நடக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இந்த திமிர்வாதக்காரனுக்கு இந்த 4 பேர் என்னவாய் மாற்றப்பட்டார்கள்? ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டார்கள். நல்லா கவனி. இல்லைனா அவன் வாழ்க்கையெல்லாம் திமிர்வாதக்காரனை செய்திருப்பான். அந்த 4 பேர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வார்த்தைப்படி அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய வாழ்நாள். பொருளாதாரத்தில் கொடுப்பது வேற, ஆனால் வாழ்நாளெல்லாம் அந்த பேரலிட்டிக் நிலைமையில் இருப்பது எவ்வளோ கஷ்டமான ஒரு நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் அந்த உடனடியாய் அவருக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறான்னு உடனே கோல்டன் ஃபோன் பண்ண உடனே ஆஸ்பத்திரி போனேன். அந்த கை ஒத்துழைக்க முடியாத நிலைமை. அதனால ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன்.
அது எவ்வளோ கஷ்டமான நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலைமைகளை அவருடைய முழு வாழ்க்கைக்கும் இந்த 4 பேர் என்னவாய் மாற்றப்பட்டார்கள்? ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலவெளியிலே அதே போல ஃபைனான்ஷியலாக பொருளாதார ரீதியிலும் எல்லா விதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலாக, பிசிக்கலாக, ஃபைனான்ஷியல், மெட்டீரியலாக எல்லா விதத்திலும் சகல காரியத்திலும் தேவனமை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் தேவன் விரும்புகிறார். இவர்கள் 4 பேரும் அந்த மனிதனுக்கு எப்படியாய் ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள்? அந்த ஆசீர்வாதமாய் காணப்படுவதற்கு அவர்கள் செய்த காரியம் என்ன என்பதை நான் சற்று யோசித்து தியானித்து சில காரியங்களை நான் குறித்து வைத்திருக்கிறேன். அதுதான் உங்களோடு நான் பேச போகிறேன். இந்த கப்பர்நகூம் என்பது மிக முக்கியமான ஒரு பட்டணம். இயேசுடைய ஹெட் குவார்ட்டர் போல கப்பர்நகூம் அன்னைக்கு காணப்பட்டுச்சு. ஆண்டவர் பல ஊழியர்களை செய்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கப்பர்நகூமுக்கு வந்தார். ஏற்கனவே ஒரு வேலைக்காரன், 100 கதிகளுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடக்கிறான்னு சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் அவருக்கு சுகம் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு கப்பர்நகூம் தான். அநேக காரியத்தை செய்த ஒரு கப்பர்நகூமில் ஆண்டவர் சொன்னார், அதை எச்சரிப்பூர்வமாகவே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, வானவரின் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே என்று சொல்லி அதை ரொம்ப என்ன செய்தாருங்க, சாபத்துக்குட்மாய் கடிந்து கொண்டதை பார்க்கிறோம். காரணம், அவ்வளவு காரியத்தை செய்திருந்தாலும் ஜனங்கள் சரியான நிலைமையில் இல்லை. ஆனால் அந்த இடத்திலும் ஒரு 4 பேர் மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை கப்பர்நகூம் எப்படிப்பட்ட தேசமோ எப்படிப்பட்ட பிரதேசமாக சொல்லவில்லை. நீங்கள் அந்த ஆண்டவர் கடிந்து கொண்டு சொன்ன வார்த்தையை வாசித்தே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அதை ரொம்ப கடுமையாய் அவர் சொன்ன வானவரின் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே என்று சொல்லார். ரொம்ப பெருமையுடையதுன்னு நினைக்கிறேன். ஆகவே அந்த அப்பேற்பட்ட அந்த கப்பர்நகூமிலும் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாய் இந்த 4 பேர் காணப்பட்டான்னு சொன்னால், அவர்கள் எப்படியாக ஆசீர்வாதமாய் காரணத்துக்கு காரணம் என்ன, இடத்திலே காணப்பட்ட காரியங்கள் என்ன என்பதை நம்ம அறிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படணும்னா அப்படிப்பட்ட தன்மைகள் நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம் மூலமாய் அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. யாராலும் முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த 4 பேரும் செய்த ஒரு காரியம். சுமந்து கொண்டு போய் அவனை எழுப்பி நடக்க முடியாய் கொண்டு வந்ததை பார்க்கும். போகும்பொழுது கட்டில் சுமந்து கொண்டு போனவன் தான் கொண்டு போகப்பட்டவன். நான் வரும்பொழுது படுக்கையை சுருட்டி என்ன செய்தாங்க, நடந்து கொண்டு வந்தான். எல்லாரும் ஜாப் சொன்னாங்க. அவங்க என்ன செய்கிறார்கள், எல்லாரும் பிரமித்தார்கள். வாசிக்கிறோம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படித்தானா? அந்த வசனம் என்ன சொல்வது, கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே செய்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவள் என்ன செய்தார்களாம் சொல்லப்படுகிறது, ஆச்சரியப்பட்டு, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை அமைத்தார்கள். இது காரணம் யாரு? சத்தமாக சொல்லுங்களேன். 4 பேரை மாறக்கூடாது. இப்போ யாருன்னு கேட்க போகிறேன் அடுத்து. அது பிறகு சொல்ல எத்தனை பேர், யாரு காரணம்? 4 பேர். அதான் கவனிங்க. முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு நான் மற்றவர்களுக்கு இவர்கள் ஆசிரமமாய் காணப்பட்டதுடைய காரணம் என்ன என்பதை முதல்ல எத்தனையோ பேர் காணப்பட்டாலும் இந்த 4 பேர் இந்த திமிர்வாதக்காரனுடைய நிலைமையை அவர்கள் முதலாவது அறிந்திருந்தார்கள். நல்லா கவனிங்க, முதல்ல அறிந்திருந்தார்கள். எத்தனையோ பேர் இந்த பட்டணத்தில் இருந்தாங்க, உண்மைதான். ஆனால் இந்த திமிர்வாதக்காரனை குறித்து இவன் இப்படி நிலைமையில் இருக்கிறான், இந்த 4 பேரும் எங்கே வீட்டில் குடியிருந்தாங்க தெரியாது, என்ன தெரியாது, பின்னால் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த வீட்டில் அவன் இருக்கிறான், திமிர்வாதமாக இருக்கிறான் அடி என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள், அறிந்திருந்தார்கள். அதான் ஃபர்ஸ்ட் காரியம், முதல் காரியம். அவள் மற்றவர்களுக்கு ஆசிரமமாய் காணப்படுவதற்கு முதல் காரியம் அதுதான். இன்றைக்கி பல நேரங்களில் நாம் மற்றவருடைய காரியங்களை, மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நஷ்டங்களை குறித்து அநேகத்தமாக அறிந்து கொள்ள விரும்புறதில்லை. ஆனால் அவங்களை குறித்த குறைகளை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். சரிதான், அவங்களுடைய பிரச்சனையை அறிந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு ஆயத்தம். அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டு மற்றவங்க, அதுக்காக இல்லை. ஆண்டவர் சபை குடிவர்களை கூட சொல்லும் பொழுது எபிரேயர் 10:25 சொல்றார். வாசிங்க. அப்போ எபிரேயர் 10:25 வாசிங்க.
ம் ம் ஆ நாளானது ம் நல்லா கவனிங்க. ஒருவர் கவனித்து என்று எழுதப்படுகிறது. இங்கே என்ன சொன்னால், வி மஸ்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒருவருக்கொருவர் நம்ம அறிந்து கொள்ள. ஒருவருடைய பிரச்சனை இருக்காருன்னா அவருக்கு இந்த பிரச்சனை, அவருக்கு இந்த கஷ்டம் இருக்கு, இந்த காரியத்தோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் மாற முடியும். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, போதும், எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும், நான் போனேன் வந்தேன் அதோட சரி, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. எந்த பிரச்சனை யாரை பற்றி, அவனுக்கு தலைவலியாயின்னா காய்ச்சல்னா யாருக்கு என்னன்னா என்ன, அதை பற்றி எனக்கு வேண்டி ஒன்றும் அவசியமே இல்லை. இல்லை, அப்படி இல்லை. ஒரு உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்க பயங்கரமான பிரச்சனை இருக்கலாம். தேவன் உங்களை அவர்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவதற்கு உங்களை பயன்படுத்தலாம். எல்லாம் கவனிங்க. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கலாம். ஒருவேளை பயங்கரமான இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கலாம். அவர்களை நீங்கள் 4 வார்த்தை அவர் நிலைமையை அறிந்துள்ளபடியாய் நீங்கள் அவர்களோடு பேசுவீர்களானால் அதுவே அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக காணப்படும். ஸோ நமக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அப்படி வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத ஆள் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் மற்றவங்க பிரச்சனையை போய் பார்க்கும்பொழுது நம்ம பிரச்சனை எப்படி தெரியுமா, பரவாயில்ல, அவங்கள காட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நாட்டில் ஜிஹெச்சில் நான் போய் சுற்றி பார்த்துருக்குறேன். 1980 பாஸ்டர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்போது டெய்லி அவங்கள ஃபிசியோதெரபிக்காக இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவேன். அப்போ நான் போய் அந்த பக்கம் ஃபுல்லாக போய் பார்ப்பேன். எல்லா ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு பகுதியும் அதே போல் ட்ராக்ஸ் உதவி செய்திருக்கிறேன். போய் ட்ராக்ஸை கொடுத்து போய் உட்காந்தா அங்கே போய் நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற சுகம் போதும் ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம குறை சொல்கிறோம், பலரை நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஆண்டவரே குறை சொல்கிறோம். இல்லை, எத்தனையோ காரியங்கள். ஸோ நம்மோடு வேலை பார்க்கிறவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய தெருவில் உள்ளவங்க, மற்றவருடைய காரியங்களுடைய பிரச்சனைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு நான் மற்றவர்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா கவனிங்க. மற்றவர்களிடத்தில் பரப்புவதற்காக இல்லை, மற்றவர்களுக்கு அதை சொல்லி தூற்றுவதற்காக இல்லை. அந்த காரியம்தான் முதல் காரியம். அது நம்மை அவர்களுக்கு என்னவாய் மாற்றிவிடும், ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். நான் பல சம்பவங்களை பின்னால் சொல்ல வரும். நான் இன்னைக்கு இந்த பாயிண்ட்டை மாத்திரம் இதில் இந்த காரியத்தை மாத்திரம் நாம் சொல்வதனாலே இதற்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல வாசிங்க அப்போம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அநேகர் என்ன நினைக்கிறாங்க, வசனத்தை சொல்கிறாங்க. ஆனால் வசனத்தில் என்ன எழுதி தெரியுமா அவனுக்கு, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை யும் இருக்கா, இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கதை தேட வேணான்னு சொல்லலை, விளங்குச்சா? உங்களுக்குள்ள தேடுங்க, ஆனால் அதே நேரத்தில் பிறனுக்கானவைகளையும் என்ன செய்யுங்க, தேடு நோக்குவானாங்க. அநேகத்தில் அதை விட்டுறாங்க. அவனவன் தனக்கானவை இல்லை, பிறனுக்கானவைகளை நோக்குவான. பிறனுக்கானவைகளே இல்லை, பிறனுக்கானவைகளையும் என்ன செய்வானாக, நோக்குவானாக. நமக்கு பிரச்சனை, நம்ம காரியத்தை பார்க்கணும், நம்முடைய காரியத்தை செய்யணும். அதே நேரத்தில் மற்றவருடைய காரியங்களையும் சற்று அறிந்து பாருங்கள். அவருடைய காரியங்களை ஒருவேளை அவங்க ஆஃபீஸ்க்கு துக்கமுகமாக வர்றாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களோட டீ கலவையை வாங்க போகிறத ஒரு டீ குடிப்போன்னு சொல்லி டீ குடிக்க சொல்லி அவர்கிட்ட என்ன விஷயம் பாரமாக இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்க உடனே காக்குவாங்க. உங்களை கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு சொன்னார், நம்ம நினைக்க இது எதுக்கு வம்பு, அவர்கிட்ட கேட்டு இல்லை, பின்னால் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் நோ. மற்றவர்களை குறித்து பிரச்சனையோடு இருக்கும் பொழுது, பாரத்தோடு இருக்கும் பொழுது, இவங்க 4 பேர் என்ன வேலை தான் தெரியாது, ஆனால் இவ்வளோ அறிந்து கொண்டார்கள். இங்கே ஒரு திமிர்வாதக்காரன் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஸோ இந்த கடைசி நாட்டிலே தற்பிரியராய் வாழக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்குண்டானதை மாத்திரம் நோக்குகிற ஒரு காலத்தில் வந்துட்டோம். ஏன்னா கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று தீமோத்தேயுவிலே பவுல் எழுதுகிறார். அதில் மனிதர்கள் தற்பிரியராயும், அப்போ மற்றவர்களுக்கான நோக்க மாட்டாங்க, மற்றவர்களை குறித்த பாரிய மாட்டாங்க. அப்போ
மற்றவருடைய காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, அவர்களை குறித்து அறிந்து கொள்ளும் பொழுது, ரெண்டாவது என்ன ஏற்படுதுன்னா, இட் வில் பிரிங் பேர்டன். அதனுடைய உள்ளத்தில் அவர்களை குறித்த பாரத்தை நமக்குள்ள என்ன செய்யும்? கொண்டு வரும். ஒருத்தட்டி இங்கே பேசாட்டா, அவங்க பிரச்சனை அறியாட்டா, அவங்க குறித்த பாரம் என்ன செய்யாது? உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. நீ பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தோ வேலை இருந்தோ மற்றவருடைய பிரச்சனையை கேட்டு வந்திருப்பாங்க. வந்தவொடனே வீட்டில் சொல்லுவாங்க, இன்னைக்கு அவர் பிரச்சனையை கேட்டேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு, தாங்கலை எனக்கு. ஏன்? அவருடைய பிரச்சனை உள்ளத்தில் பாரம். அந்த பாரம், நீ மற்றவர்களை குறித்த பாரம் நமக்கு தேவை. பிரச்சனையோடு இருக்கிற, தேவையோடு இருக்கிற மற்றவருடைய பாரங்கள் நமக்கு தேவை. அந்த பாரம் இருக்குமானா கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் ஒரு சைடு மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்கு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற அந்த வார்த்தையை மாத்திரம் ஸ்டிக்கர் பண்ணி நான் அவ்வளோ பேசுகிறேன். ஸோ அந்த பாரங்கள் வரும்பொழுது நம்ம இப்போ அந்த பாரம் வந்த உடனே அவளுக்குள்ள என்ன யோசனை, 4 பேர் என்ன கலந்து ஆலோசித்தாங்களோ என்ன செய்தான்னு தெரியாது. பட் 4 பேருக்குள்ள பாரம், அவனுக்கு எப்படியாயினும் என்ன செய்யணும்? உதவி செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல உதவி செய்ய வேண்டும். நான் அந்த கப்பர்நோய் படித்தவெல்லாம் சொன்னேன், பேருடைய மாமியை விட அங்கே தான் இருந்திருக்கிறேன், அங்கே தான் இருந்தான்னு சொல்லி ஏசு. ஒருவேளை அடிக்கடி ஆண்டவர் இயேசு வர்றதை குறித்து என்ன செய்யலாம்? அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம், 4 பேரும் கேள்விப்பட்டிருக்கலாம், அறிந்திருந்திருக்கலாம். ஒருவேளை தெரியும், ஒருவேளை யோசிக்கலாம், அந்த இயேசு வந்தால் அவர்கிட்ட என்ன செய்யலாம்? கூட்டு போகலாம், எப்படியாயினும் அவர்கிட்ட என்ன செய்யணும்? கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு பாரம் அவர்களுக்குள்ளே உண்டானதை பார்க்கும். உள்ளத்தில் பாரம் இருக்குமானால் அது நமக்கு வழி என்ன செய்யும்? ஏற்படுத்தும். பாரம் இருக்குமானால் வழி என்ன செய்யும்? ஏற்படும். அதனால தான் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, இது எதுக்கு நமக்கு பாரம் வருது, அந்த பிரச்சனை அவளோட போட்டும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யணும்? சுமந்து. அப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். நான் ஏன் சொல்ல, நீங்க நம்மை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். எல்லா சொல்லும் நான் சொன்னேன், நம்மோடு உள்ள விசுவாசிகள் மாத்திரமல்ல, நம்முடைய சபைக்கு, ஊழியத்திற்கு, நம்மோடு பயன்படுகிற வேலை செய்கிற மக்களுக்கு, அவள் பிரஜாதி மக்களாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ அவளை கொடுத்த பாரம் ஏன் காரணம் இருக்கு? ஏதாவது செய்யலாமா? எந்த விதத்தில் நான் உதவி செய்யலாம், எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் என்கிற ஒரு ஆதங்கம் அவளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். நான் உதவி என்று சொன்ன உடனே பணம் என்கிற காரியத்தை மாத்திரம் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எங்கே கேட்டு போனால் பணம் கேட்டோம், அதல்ல. ஏதாவது விதத்தில் அவர்களை அந்த நிலைமையில் தூக்கி எடுக்க, விடுதலை பண்ண, நல்ல ஒரு சுக வாழ்வை அவள் கட்டளையிட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? எப்படியாயினும் ஏதாவது காரியத்தில் செய்ய வேண்டும் என்று அவள் தருணத்தை ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம், நோக்கி கொண்டிருந்திருக்கலாம். நான் சொன்னது போல அடிக்கடி இயேசு கப்பர்நகூமுக்கு வந்துட்டு போறாரு. ஸோ அந்த 1 அதிகாரம் மார்க் 1:21 வாசித்தீங்கன்னா அப்போ தான் கப்பர்நகூமுக்கு வந்திருக்கிறார். அது பிற சில நாள், அதனால 2 அதிகாரம் வாசிக்கும் பொழுது சில நாளை பின்பு என்று எழுதப்படுகிறது. ஸோ உடனடியாய் அந்த இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். திமிர்தானக்காரன் ஒன்றும் முடியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஒருவேளை அவன் எதை குறித்து அறியாதவனாக இருந்திருக்கலாம், எதை குறித்து ஒன்றும் தெரியாதவனாக இருந்திருக்கலாம். நான் இந்த 4 பேரும் அந்த தருணங்களை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேவன் தருகிறார். பல தருணங்களை தேவன் தர, அதெல்லாம் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தேவன் தரக்கூடிய வாய்ப்புகள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் சம்பவம் ஒன்றில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நீங்கள் திருப்ப வேண்டாம், நம்ம எல்லாரும் அறிந்ததுனால சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 14 அதிகாரத்தில் லோத்து சோதம் பட்டணத்திலே குடியிருக்கிறான். 4 ராஜாக்கள் சேர்ந்து வந்து இந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி பிடித்து கொண்டு போகிறார்கள். சோதம் பட்டணத்தில் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து போய்விட்டார்கள். அப்பொழுது தப்பின ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து சொல்லுகிறான், இந்த மாதிரி
நம்முடைய சகோதரன் குடியிருந்தனால எல்லாத்தையும் என்ன செய்தாங்க, சிறைப்பட்டு போயிட்டான்னு சொல்லுகிறான். எல்லாம் கவனிங்க. இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு என்ன செய்வான், பிரிந்து போனவன். ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போனேன். இப்போ நம்ம என்ன நினைஞ்சிருப்போம் சொல்லுங்களேன். நம்ம படிக்கும்போது அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கணும், நான் இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிப்போம், அல்லேலுயா சோத்திரம், நல்ல வேலை நான் ஏதாவது செய்ய நீ யோசித்தேன், கத்தரே பாடம் படி வச்சுட்டார், அல்லேலுயா. அப்படிதானா? அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் இது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, தேவன் கொடுத்த தருணம். நல்லா கவனிங்க. நம்முடைய சத்துருக்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு தீமையில் இருப்பதை அறிப்போமானால், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்குமானால், அது தேவனால் கொடுக்கப்பட்ட தருணம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உடனே அவன் சற்று எதிர்பார்க்கல, தன்னோடு வீட்டில் இருக்கிற கைப்பிடிந்தவளை அழைத்து கொண்டு போய் அவனை மீட்டு அவனையும் அவனுக்குண்டான எல்லா பொருட்கள் முழு தேசத்தையும் ஜனங்களையும் அவன் திரும்ப அவன் கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. அதனால தேவன் ஆசீர்வதித்தார், அவனை என்ன செய்தாருங்க, ஆசீர்வதித்தார். அப்போ நம்ம ஆசீர்வாதமாக மாறுவதற்கு தேவன் கொடுக்கிற தருணங்களை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அதை குறித்து அதிகமாய் சொல்லிக் கொண்டு எனக்கு வார்த்தை சுருக்க போகிறேன். அதுக்கு பிரயாசம், they took effort. ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர்றது என்பது ரொம்ப ரொம்ப லேஸ் இல்லை, ரொம்ப கடினம். நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உயிரோடு இருக்கும்போது தூக்கும்போது சில சொல்லுவாங்க லேசாக இருக்குன்னுவாங்க, செத்த பிறகு என்ன எதுங்க கனமாக இருக்குது, அதனால் பிசாசு ஏறி உட்காந்துருக்குன்னுவாங்க. பிசாசு ஏறி உட்காரல. ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு எதிரையே நினைச்சுவாங்க, அவங்க ஒத்துழைப்பதில்லை, அவங்களை என்ன செய்யல, ஒத்துழைப்பதில்லை. ஸோ இவர்கள் 4 பேரும் யோசித்தேன், 4 பேரும் அதை தூக்கிட்டு வரதுக்கு எஃபோர்ட் எடுக்கிறாங்க. கட்டிலோடு என்ன செய்கிறார்கள், தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்போ பிரயாசம் அவசியம். நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில் காரியங்களை அறியும்போது நாமும் சற்று பிரயாசப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. நம்முடைய பங்கு, தேவன் அற்புதம் செய்கிறவர், தேவன் அவர்களை விடுதலையாக்கிறவர், தேவையோடு இருக்கிற மனிதனுக்கு தேவையை சந்திக்கிறவர் ஆண்டவர், வியாதியோடு இருக்கிற மனிதனை சுகமாக்கிறவர் ஆண்டவர். ஆனால் அதில் நம்முடைய பங்கு பாதி இருக்கிறத இங்கே பார்க்கிறோம், பாதி பங்கு இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுங்க போல இவரெல்லாம் தூக்கி கொண்டு போனார்கள். ஒருவேளை இவர்கள் இயேசுவரத்தில் தூக்கி போனான், வாழ்நாளெல்லாம் அவன் அப்படியே மரித்து போயிருப்பான். இவனாரு எஃபோர்ட் எடுத்தாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் என்ன செய்யணும், எஃபோர்ட் எடுக்கணும். நாம் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்க வேணும். அவங்க நினைக்கல, அவங்க தூக்கிட்டு போகும்போது மற்றவங்க யார் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சாங்களா? இல்லை. இன்றைக்கி நாம் ஏன் சுவிசேஷம் சொல்ல போகிறோம் தெரியுமா? ஏன் சொல்ல போல, நம்ம சொன்னால் யார் என்ன செய்வாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, என்னை குறித்து என்ன நினைப்பாங்க. அதனால தான் மற்றவங்களுக்கு ஆண்டவர் போய் சொல்கிறதில்லை. நம் மூலமாய் தேவன் அநேகரை ஆசீர்வாதத்தில் கொண்டு வரும்படி விரும்புகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை ரட்சிக்கும்படி விரும்புகிறார். நம்மை தேவையோடு இருக்கிற அநேகரை நம்ம மூலமாய் கர்த்தர் சந்திக்கும்படி விரும்புகிறார். ஏன் நம்ம மூலமாக முடியலை? நம்முடைய வெக்கம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்னை குறித்து என்ன சொல்லிட்டா என்ன? இல்லை, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொன்னால் யார் என்ன சொன்னால் என்ன, அந்த மனிதன் சுகம் பெற வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு ஒரு வாழ்வு வேலை, அவனுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குமானால் நம்ம நிச்சயமாக எந்த எஃபோர்ட் எடுத்து என்ன செய்வோம், ஏதாவது விதத்தில் சுவிசேஷம் சொல்லுவதற்கோ அவருக்கு ஜெபிப்பதற்கோ ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். It took effort. பிரயாசப்பட்டார். 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வரலாம். இயேசு எந்த வீட்டில் இருந்தார், இவன் வீடு எங்கே இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லப்படலை. ஆனால் சுமந்து கொண்டு வருகிறார்கள். நடக்குமா நடக்காதா? ஆனால் அவங்களுக்கு உள்ள ஒரு காரியம், எப்படி ஆயினும் கொண்டு போகணும், இவன் இப்படியே இருக்கக்கூடாது. அவனை குறித்து ஒரு பாரம், நிச்சயமாக பாரம் இருக்குமானால் இந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில செயலாக்கத்துக்குள்ளே வந்துவிடும். அல்லேலூயா. நிச்சயமாக பாரம் இருக்குமானா என்ன செய்வோம், செயல்படுவோம். ஒரு குறித்த பாரம் இருக்குமா சுவிசேஷம் சொல்லுவோம், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். சில சொல்லுவாங்க ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஜெபிக்குதே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். செங்கடல் முன்னால் நிற்கிற எல்லா ஆண்டவரே, ஆண்டு சொன்னார், டேய் ஸ்டாப் கிரையிங், நிறுத்துறா முறைகிறத என்ன செய்ய,
நிறுத்து, முன்னால போ. அவங்களா வரட்டும், ஜோம் பண்ணிட்டே இருக்க, அவனா ரட்சிக்கப்பட்டும், அவனே பார்த்துடும். ஒரு நாள் வராது. நம்ம செய்ய வேண்டிய பகுதியை நாம் செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே கொண்டு வந்தார்கள்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு அநேகம் இருக்கிறாங்க, சுகம் இல்லையா, அங்கே கூட்டு போங்க ஒருத்தர், அங்கே ஜோம் பண்ண நல்லா ஜோம் பண்ணுவார். இல்லை இவங்ககிட்ட கூட்டு போங்க, அங்கே ஜோம் பண்ணுவார். ஏன் நீங்கள் ஜோம் பண்ணா என்ன? நீங்கள் ஜோம் பண்ணா என்ன? அநேக செய்கிறாங்க விசுவாசிகள். இவ்வளோ வசனங்களை கேட்டும் ஆசீர்வாதத்தை ஆண்டவருமா செய்வாங்க. சோகம் இல்லைன்னா அங்கே போனீங்கன்னா அவர் நல்லா ஜோம் பண்ணுவார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களை எது கர்த்தர் அழைத்தார்? எதற்காய் கர்த்தர் அபிஷேகப்படுத்தினார்? எதற்காய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார்? இவங்க அப்படி சொல்ல, இவங்க இயேசுவோட ஜோம் பண்ணாங்க, இவங்க பிரயாசப்பட்டார்கள், இவள் கொண்டு வந்தார்கள். அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு 4 பேரை உட்கார ஜோம் பண்ணலாமே? நீங்கள் யோசிச்சு நடக்கிற காரியம் உலகத்தில். யார் மூலமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நம்மளமாய் கிரியை செய்வார். ஏன் நம்மளமா இல்லை? நம்ம விசுவாசிக்கலாம்ல. ஆண்டவர் கடலில் நடந்து, ஆண்டவர் கடலில் இருக்கும் பொழுது இயேசு தூங்கிட்டார். சீசர்கள் போய் எழுப்புறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போது உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் கேட்டார், உங்க விசுவாசம் எங்கடான்னு கேட்டார். என்ன கேட்டார்? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? உன்கிட்ட இருக்கப்பா, நீ எழும்பி அமைதியா இருந்தா அதை என்ன செஞ்சிருக்கான்? அமைதியா இருக்குமே. உன் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு அநேக தான் விசுவாசிக்கிறது இல்லை. என்னை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். எதுக்கு வம்பு இல்லை. இந்த கடைசி நாட்டில் ஆண்டவர் சாதாரணமான ஜனங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டு வாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க. கர்த்தர் செய்ய முடியும் நிச்சயமாய். ஆண்டவர் நீங்க சுகமாக்குறது இல்லை, சுகமாக்குறது யாரு? கர்த்தர். நான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது, தேவன் ரட்சிக்கிறார். என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்துகிறார். அதனால வேலை ஸ்தலத்தில் பழகிற இடத்துல ஜனங்கள் இருக்காங்களா, ஜோம் ஆண்டவரை பற்றி சொல்லி அவளுக்காக என்ன செய்யுங்க? ஜெபியுங்க. ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வாங்க, தேவனிடத்தில் கிட்டிச்சிருங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, அவர் உங்களால் செய்ய முடியும், அவருக்கு உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். சொல்லுங்க ஆண்டவரை பற்றி. நான் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லைங்க, நான் அந்த அளவுக்கு திறமை இல்லை. ஒரு திறமை ஆண்டு நீங்க சுகமாக்கல, சுகமாக்குறது கர்த்தர் என்பதை நல்லா அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுதான் பேதுரு சொன்னார், பார்த்தா வெள்ளியும் பொண்ணும் எங்கே செய்யல எங்கிட்ட இல்லையா, நான் என்ன இருக்கிறது? இயேசுவின் நாமம். அவர்தான் சுகமாக்குறவர், அவர்தான் விடுதலையாக்குறவர். அவை இயேசுவை கொண்டு வாங்க. நீங்க உலகத்தால் சொல்வது அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபம், நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை செய்திருக்கிறாரு, இப்படி அற்புதம் பண்ணியிருக்கிறாரு, நிச்சயம் செய்ய முடியும் அப்படி விசுவாசத்தை கூட்டி அவளுக்கு சொல்லுங்க. இதில் இன்னொரு காரியத்தை நினைவுபடுத்தபடியாக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. அந்த 4 மனிதர்களும் எப்படிப்பட்டவள் என்று நமக்கு சொல்லலை. அவன் கொண்டு வந்தவருடைய பிரயாசத்தை நான் சொல்கிறேன், சற்று விவரமாக சொல்லுறேன். 4 பேர் ஒருவேளை ஒருத்தன் வளர்த்தியாக இருந்திருப்பான், ஒருத்தன் குட்டையாக இருந்திருப்பான், ஒருத்தன் மீடியமாக இருந்திருப்பான். 4 பேர் ஒன்று போல இருந்திருப்பாங்களா? இல்லை, 4 பேர் ஒன்று போல இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் 4 பேரும் அந்த மனிதனை என்ன செய்திருக்கார்கள்? சுமந்திருக்கிறார்கள். யோசிப்பா, கொஞ்சம் கற்பனை செஞ்சு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு ஆள் ஸ்பீடாக நடக்கிற ஆளாக இருப்பான், ஒரு ஆள் பையன் நடக்கிற ஆளாக இருப்பான். சில நேரத்தில் புருஷமாக ரொம்ப பேமாக போயிடுவான், மனைவி 1 மைல் தூரத்துக்கு பின்னால் வந்துட்டு இருப்பான். அங்கே போய் திரும்பி பார்ப்பாருன்னா ஆளவே காணோம். அப்புறம் செல்ஃபோனில் கான்டாக்ட் பண்ண தான் எங்கே வரான்னு தெரியும். அப்படியே பழகிட்ட நடந்து அப்படின்னு. நல்லா கவனி, 4 பேர் என்று சொல்லும் பொழுது விளையாட்டான காரியம் இல்லை, அவளை தூக்கிட்டு வரது ஈஸியான காரியம் அல்ல. ஒருவேளை ஒருத்தர் வேகமாக போய் கட்டில் விழுந்தால் ஏற்கனவே திமிர்வாதக்காரனாக இருந்தவன் ஏற்கனவே பிறகு கீழே போட்டு அவ்வளவும் எலும்பெல்லாம் உடஞ்ச மனுஷனாக மாறி இருப்பான், ஒன்றும் இல்லாமல் போயிருப்பான். அப்போ எவ்வளவு அவர்கள் பிரயாசப்பட்டிருப்பார்கள். ஒரு ஆத்மாவுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் நம்முடைய தியாகம் கொஞ்சம் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிரயாசம் கொஞ்சம் அவசியம். ஒருத்தன் ஸ்பீடாக இருக்கிறான் இருப்பான், ஒருத்தன் குட்டையாக இருந்திருப்பான். அந்த 4 பேரும் எப்படி தோளில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தான்னு தெரியாது. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய கற்பனையில் கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் நினச்சி பாருங்க. 4 பேர் உடனே 4 பேர் நினச்சிடக்கூடாது, 2 ஒரே ஹைட்லேருந்து இப்படி தூக்கிட்டு போகிறாங்க அப்படி நினைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய முழு பிரயாசம் பார்க்கும். இந்த கால்வெளியிலே கர்த்தர் இந்த 2024 வருஷத்தில்
நம்ம கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நாம் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோவையாக இருக்காங்க, சுவிசேஷத்தில் போங்க. வியாதியாக இருக்கிறத கேட்குறீங்களா? உங்களுடைய நண்பர்களும் யாராக இருக்க வியாதியாக இருக்கிறாங்க, உடனே போங்க. போய் ஏதாவது வாங்கிட்டு போய் சொல்லி, ஆண்டவர் இப்படி இயேசுவை ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செய்வார். நீ ஒரு குட்டி ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியத்தை செய்வார் உங்கள் மூலமாக. விசுவாசி இந்த வருஷத்தில் ஆண்டவர் என்ன மூலமாய் செய்ய முடியும். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நடுவில் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறார். அவர் பெரிய காரியத்தை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா நடக்கிறது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை. பேதுரு யாக்கோபு யோவானை ஆண்டவர் மலை மேலே ஜெபிக்கும்படி அழைத்து கொண்டு போயிட்டார். கீழே ஒரு மனுஷன், மீதி எத்தனை பேர் இருக்காங்க? சீசரில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? சீசரில் மொத்தம் எத்தனை பேர்? அப்பா 3 பேர் மேலே போயிட்டாங்க. மீதி எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா கணக்கு உங்களுக்கு போட வேண்டியது இப்படி 9 பேர் இருக்காங்க. இப்போ பிசாசு பிடித்த ஒரு குமாரனை தகப்பன் என்ன செய்கிறான்? கொண்டு வர்றான். இவங்களாம் யார் தெரியுமா? அந்த 10,000 வாசித்தீங்கன்னா தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், எல்லாம் பெற்றவங்க. இந்த 9 பேரும் பார்த்தான். பிசாசு அவர்கிட்ட இயேசு என்ன செய்தார்? இப்போ மலைக்கு போயிட்டார். எங்கே போயிட்டார்? இப்போ மலைக்கு போயிட்டார். அடுத்து எதுக்கத்தாலும் முந்திரி கொட்டியாக நிற்கிறது யாரு? பேதுரு. அவன் என்ன ஒரு 8 பாத்திரம். அப்படி எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டையாக முந்தி வருகிற பேதுரு என்ன செய்யலை? இப்போ இல்லை. அடுத்து இடி முழக்கத்தின் மக்கள், சரியா? இடி முழக்கத்தின் மக்கள் யோவானோ யாக்கோபு, இவங்க 2 பேரும் இல்லை. உடனே 10 பேருக்கு 9 பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு? எங்கே நம்மளால் முடிய போகுது? பேதுருவும் இல்லை, இடி முழக்கத்தின் மக்களும் இல்லை, இயேசுவும். அதனால தான் இவங்க விரட்டி அது போக மாட்டேங்குச்சு. பிறகு கேட்குறாங்க, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எங்களால் முடியலை? அவிசுவாசம். ஆண்டவர் சொன்ன அவிசுவாசம். அதனால கவனிங்க, ஆண்டவர் பெரிய அளவு விசுவாசம் இல்லை, கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம்னா நிச்சயமாக நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜெபம் நடக்கும்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நடத்துறது யாரு? நீங்களா? இல்லை, யாரு? சத்தமாக சொல்லுங்களேன், கர்த்தர். அதனால தான் என்ன செய்யணும்? ஐயோ என்னால் முடியலை, நான் நடக்க எங்கே முடிய போகுது? இல்லை, நம்மை கொண்டு இல்லை, நம் மூலமாய் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும், பிரயாசப்பட வேணும். அதில் மிக முக்கியமாக பார்க்கிறோம், அதில் அவர்கள் இவ்வளோ உற்சமாக கொண்டு போகிறாங்க. 4 பேர் எவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தான்னு தெரியாது, அவ்வளோ கொண்டு வருகிறார்கள். இங்கே வந்தால் வீட்டுக்கு முன்னால் பூரா என்ன செய்ய? ஆள் உட்காந்துருக்கு. வீட்டுக்குள்ளே என்ன செய்யலை? போகிறதுக்கு வழி இல்லை. அதைரியம் அடைஞ்சிட்டாங்களா? சரின்னு போட்டு போயிட்டாங்களா? போடா, உனக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் உன்னை தூக்கிட்டு வந்தோம், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைடா. இன்னைக்கு அநேகர் சொல்கிறேன், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உன்னை திரும்ப கொண்டு போய் வீட்டில் போட்டோன்னு போட்டாங்களா? இல்லை. எப்படியும் எப்படியும் இந்த ஆளுக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. விடாப்பிடியான ஒரு இதயம், விடாப்பிடியான காரியம். மேலே ஏறி கூரையை நினைச்சுதாங்க குறித்தார்கள். அப்போ அவங்க விசுவாசம் எந்த அளவிற்கு இருந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய விடாப்பிடியான தன்மை. ஸோ இந்த வருஷத்தில் சிலருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? விடாப்பிடியான வைராக்கியம் வேண்டும். ஹல்லேலூயா. இவருக்கு எப்படி ஆண்டவர்கள் நடத்தணும், இவருக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவருக்கு என்ன செய்யணும்? தரணும். இவருக்கு ஆண்டவர்களை இவர் எப்படி கொண்டு வரணும், இவரை கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு நல்ல மேன்மையான ஒரு வாழ்க்கையை அடையும்படியாக செய்யணும் என்கிற ஒரு விடாப்பிடியான தன்மை இருக்குமானால் நம்ம விட்டுற மாட்டோம். சூழ்நிலையை சாக சொல்ல மாட்டோம். அவங்க வரல, சுவிசேஷத்துக்கு சொல்றதுக்கு இவங்க வரல, அந்த வந்தால் போயிருப்பேன், எனக்கு சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். 2024 வருஷத்தில் அருமையானவர்களே, எந்த விதத்தில் ஆயிலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. விசேஷமாய் சுவிசேஷம் சொல்லி ஒரு நரகத்திலிருந்து ஒரு ஆத்மாவை மீட்டுக் கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை யோசிச்சு பாருங்க. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற ஆத்மா பணம் கொடுத்து வாங்க முடியாது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தான் என்று சொன்னால் அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஆத்மாவுடைய விலை இந்த உலகமெல்லாம் விலை கொடுத்தாலும் என்ன செய்யாது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஆண்டவர்களை கொண்டு வர நீங்க ஆசீர்வாதமாய் மாறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடாப்பிடியா சொல்லுங்க, சொல்லுங்க.
திரும்பி சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, திரும்பி போங்க, ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆயினும் நீங்க சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த வருஷத்துல உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசம் மிக முக்கியம். எப்படி நடந்தார்கள், என்ன செய்தான் தெரியாது, போட்டல நீ தடை வரத்தான் செய்யும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தெரியும். எனக்கு நான் யோசித்து பார்த்தேன், சரி தூக்கிட்டு வந்திருக்கானே, உள்ள பூரா யார் தான் இருக்கா, வசனம் கேட்குறவன் தான் இருக்கிறேன். எல்லாம் வசனம் கேட்ட தான் கேட்டுருந்தாங்க, அவங்க கதை கேட்கலையே. வசனம் கேட்டுனாங்க, சரி கொஞ்சம் வழி விடுங்கப்பா, இவர் கொஞ்சம் விடுவோம் சொன்னாங்களா? இல்லை. அப்போ யார் தடை வந்து விசுவாசியாக தான் ஆளுகளை வர்றதுக்கு தடை. யோசிச்சு பாரு, அதுவும் தடை. யோசிச்சு பாரு, கொஞ்சமாவது வந்துட்டான் பரவாயில்ல, கொஞ்சம் விடு, ஆண்டவர்கிட்ட அற்புதம் வரட்டும். நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்ப முடிய, மற்றவனுக்கு என்ன செய்ய மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். வசனத்தை கேட்டது போதும், இனி மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து மற்றவங்கள ஆத்மாவை ஆதாயம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக வசனம் போதுன்ட்டு பைபிள் ஸ்டடிக்கு வராமந்துடாதீங்க. சொல்கிறது நாங்கள் கவனமாக தான் சொல்லணும். நீங்கள் தானே சொன்னீங்க பாஸ்டர் வசனம் கேட்டது போதும்னு, அதில் நாங்கள் போயிட்டோம். இவ்வளோ நாள் கேட்டுருக்குறோம். சரிங்க, பிரயாசம் பண்ணுங்க. ஆக்சுவல் மத்தியானத்தில் சாயந்தரத்தில் சுவிசேஷ ஒளியை செல்லுங்க. 4 பேருக்கு ஒரு 4 டிராக்டை கொடுங்க. என்ன ஒரு காலம் வரப்போகுது, கிரியை செய்யாத ஆவல் அன்னைக்கு நம்ம உணர்ந்து ரொம்ப கஷ்டப்பட முடியாது. நான் சொன்ன போல் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் எத்தனையோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நஷ்டத்தில் இருக்கிறாங்க, வேதனையில் இருக்காங்க, வியாதியில் இருக்கிறாங்க. போய் சந்திங்க, சொல்லுங்க. ஒரு சின்ன குட்டி ஜபத்தை பண்ணிட்டு வாங்க. உடனே சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணிட்டு போன ஜபத்தினால ராத்திரி நிம்மதியாக தூங்கினேன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம், நாளைக்கு நீ வந்து எனக்கு என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. அவனை ஒரு வாசல் திறக்குது, ஆண்டவர் செய்வார். நான் சொன்ன நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, நம்முடைய பரிசுத்தம் அல்ல, தேவன் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். அவை இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிரயாசப்படும். விடலை, முன்னால் இருந்தாலும் விடமாட்டோன்னு சொல்லி அவள் மேற்கூரை திறப்பாக்கி இறக்கினார்கள். வேதம் சொல்கிறது அவருடைய விசுவாசத்தை கண்டு. அல்லேலூயா. யாருடைய விசுவாசத்தை கண்டு? 4 பேருடைய. அப்போ உங்கள் விசுவாசத்தை காத்து கர்த்தர் மட்டும் ரட்சிக்க முடியுமா, முடியாதா? சத்தமாக சொல்லுங்க. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் லோத்தை என்ன செய்தாருங்க, தப்புவித்தார். ஆண்டவர் தப்புவித்தார். தெரியும். அவனை ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்து உடனே செய்ய. இன்னும் ஆச்சரியமான காரியமா இருக்கு. மிருவாதமாய் கடந்த அவனுக்கு ஒரு பெரிய வாழ்வு உண்டானதை பார்க்கிறோம். இன்றைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் மிருவாதமாக இருக்கிற மக்கள் உண்டு, அழிந்து போய் கொடுக்கிற ஆத்மாக்கள் உண்டு, தேவையோடு இருக்கிற மக்கள் உண்டு, கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கிற ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கானது மாத்திரமல்ல, கொஞ்சம் பிறனுக்கானவரை என்ன செய்யுங்க, நோக்குங்க. டேக் டைம், உங்கள் நேரத்தை எடுங்க. நான் சொன்னேன், அவங்க 4 பேர் என்ன பொசிஷன், என்ன வேலை பார்த்தான்னு தெரியாது, நேரம் எடுத்தார்கள். மற்றவர்களுக்கு ஆசிரமம் இருக்குன்னு சொன்னால் நாம் கொஞ்சம் என்ன செய்யணும், நேரம் எடுக்க வேணும். நேரம் எடுக்கணும், நேரம் எடுக்க வேணும். 6 நாள் உலகத்துக்காக வேலை பார்க்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரமாவது பக்கத்தில் இந்த பகுதியை போய் சுவிச்சு சொல்ல முடியாதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் சுவிச்சு இல்லை, தேவையுள்ள ஆட்கள் போய் நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா? ஹாஸ்பிட்டலில் போய் சந்திக்கக்கூடாதா? யோசிச்சு பாருங்க. இந்த நாட்களில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வார்த்தைப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் மாட்டினா நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்ல, தேவ நாமம் மகிமைப்பட்டது வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த 4 பேருடைய பெயர் என்ன தெரியுமா? சொல்லப்படலை. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் பேர்லாம் யூடியூப்பில் வராமல் இருக்கலாம், அடங்குச்சா? உங்கள் பேர் வால் போஸ்டர்ஸில் வராமல் இருக்கலாம், பெரிய பெரிய பேராக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு அறிமுகப்பட யாருனே தெரியாது, பைபிளில் சொல்லப்படவே இல்லை, யாருனே சொல்லப்படலை. ஆனால் அவனை கொண்டு தான் கர்த்தர் அந்த மனுஷனை ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், அற்புதமாக்கினார். ஆகவே நான் யார் என்பது பெருசு அல்ல. சொல்ல போகிறேன், நீங்கள் அறிமுகப்படுத்தப்படாத இருக்கலாம், யாருன்னே உங்களுக்கு தெரியாத ஆளாக இருக்கலாம். நான் மற்றவர்களுக்கு ஆசமான். இப்போ தான் அந்த நோட்டீஸில் போடுற ஆட்கள் பூரா படத்தை போடன்றாங்க. அந்த நாட்களெலாம் பேரை கூட போட விடுறதில்லை. இப்போ கட்டாயம் என்ன செய்யணும், படத்தையும் போடுங்க, படத்தையும் கொடுங்க, படத்தையும். யார் நான் சொன்னேன், நான் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்கு தெரியணும்? நேராக போகும்போது தான் தெரிய போதே, எது தெரியணும்?
ஸோ உங்களை பற்றி யாருன்னே தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் அறிமுகமாக்கப்படாத ஆளாக இருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், அவன் கேட்டுக்கிட்டு இருக்கல நீங்கள் யார் என்ன. இந்த திமிதுவார்க்கான எப்படி கன்வின்ஸ் பண்ண தெரியும் என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் நிலைமையில் அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் வாழ்நாளெல்லாம் தீர்மானத்தை செத்துருக்கணும். இந்த 4 பேர் இல்லாட்டா, இந்த 4 பேரை கத்தர் பயன்படுத்தி அவனை கத்தர் ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் பாவத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, குடிவெறியில் சிக்கி தவிக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, செய்வதறியாது திகைத்து கொண்டிருக்கிற எத்தனை நண்பர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு அறிமுகமான எத்தனை பேர் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியம், ஒரு பெரிய காரியம் இல்லை. சாதித்தது பெரிய காரியம் இல்லை, பெரிய விளம்பரம் தேவையில்லை, அவசியம் இல்லை. நாங்கள் கொண்டு வரோம், இயேசு இடத்துல கொண்டு வரோம், எல்லாம் வடி விழுங்க, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எது இல்லை, அவளுக்குள்ள இந்த பாரம், அவள் பட்ட பிரயாசம் அவர்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகி மாற்றி விட்டது. அதெல்லாம் அறிமுகமாக்கப்படாதவர்களாக இருந்தாலும் கத்தர் அவள் செய்த காரியத்தை இங்கே கத்தர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நமக்குள்ளே மாத்திரம் சும்மா ஒரு நாளில் வரப்போகுது. வேதம் சொல்வது, துன்மார்க்கனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லலன்னு சொன்னான், அவனுடைய ரத்தப்படியை உன் தலைமையில் என்ன செய்வேன் நான் கேட்பேன்னு சொல்கிறார். நம்மை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவது பதிலாக நம்மளுக்காய் கணக்கு கொடுக்க வேண்டியதாயிரும். அப்படி அல்ல, தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படி விரும்புகிறார். அதில் விசேஷமாய் இந்த காலவெளியிலே பாவத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படதான் திரளான ஜனக்கூட்டங்கள், என்ன செய்வோம் என்று அறியாதபடி திகைத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவது என்பதை அறியாத நண்பர்கள் உங்களோடு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சற்று கவனிங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பாருங்கள், கவனிங்க, ஜனனுடைய நிலைமையை அறிந்து கொள்ளுங்கள். அவளுக்குள்ள பாரம் வரட்டும், அவருடைய ரட்சிப்பு கண்டு ஏதாவது பிரயாசப்படுங்க. இயேசு பற்றி சொல்லுங்க, இயேசுவில் கொண்டு வாங்க, நீங்க ஜெபியுங்க, அற்புதம் கர்த்தர் செய்வார். அந்த நாட்டில் ஒரு பாடல் உண்டு, நாம் ஆத்மா ஒன்று ரட்சிக்காமல் வெறும் கையாய் பரலோகத்துக்கு நினைச்ச முடியாது போய் வெட்கப்படுவோன்னு சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தர் ரட்சித்தார். அன்றைக்கு எவ்வளவோ மேன்மையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், எவ்வளவோ நன்மையை செய்திருக்கிறார். அந்த நன்மையில் ஒன்றை சொல்லுங்க, ஒரு காரியத்தை சொல்லுங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். பெரிய பிரசங்கம் அல்ல, நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம். அன்றைக்கு இஸ்ரவேல் நாகமானுடைய வீட்டில் பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சின்ன ஸ்ரீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, இஸ்ரவேல்கிட்ட போனால் தீர்க்கதரிசனம் போனால் போதும் ஐயா, சுகமாகும். அந்த ஊரு பெண்ணுடைய வார்த்தையை நம்பி அப்படியே பிற குஷ்டரோகி அற்புதம் பெற்றாங்க. ஏன் ஆண்டவர் மேலே வாக்கறியே செய்ய முடியாது. எல்லா தேவ சபை எளிமை இருப்போமா, எல்லா ஆண்டு சமுத்திரம் எளிமை இருப்போம். ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே ஆண்டு சொன்ன வார்த்தையை, ஆண்டு சொன்ன பகுதியை தான் நான் நினைப்போட்டிருக்கிறேன். ஒரு பெரிய பிரசங்கமாக அல்ல, ஒரு சின்ன செய்தியாக நான் சொல்லியிருக்கிறேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வாதமாய் உன் குடும்பத்திற்கு, உன் நண்பர்களுக்கு, உன் வேலை ஸ்தலத்திற்கு, நீ சுற்றி இருக்கிற இடத்திற்கு நீ ஆசீர்வாதமாயிருக்கும்படி தேவனை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் தேவனை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார், ஏதோ ஒரு விதத்தில் தேவனை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். காலவெளியிலே 2024 வருஷத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் அப்பா, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த கால் வந்த ஜெபத்தோட ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் மாறட்டும். எங்கள் சபை மற்ற ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு ஆண்டவரே, இன்னும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த மதுரை பட்டதுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் அப்பா என்று ஒரு ஜெபத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு தாகம் வந்துருச்சுன்னா நிச்சயமாக சொல்லேன், கர்த்தர் வரப்போகிற நாட்டில் உங்களை கொண்டு பல காரியத்தை செய்ய முடியும். நேருக்கு ஆசீர்வாதமான கருவியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கானவில் அல்ல, கொஞ்சம் பிறனுக்கான நோக்குவோம். அவங்க நல்ல உயர்வை தந்திருக்கிறார்,
நல்ல வேலையை தந்திருக்கிறார், நல்ல சாப்பாடை தந்திருக்கிறார், நல்ல வாகனத்தை தந்திருக்கிறாரு, நல்ல இருப்பிடத்தை தந்திருக்கிறார், நல்ல நண்பரை தந்திருக்கிறாரு, நல்ல ஆராயத்துக்கு உண்மைதான், எல்லாம் நல்லதான். அதே நேரத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு அழிவின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாங்க. தேவையோடு, கண்ணீரோடு, கலக்கத்தோடு, நிம்மதி இல்லாமல், எதிர்காலத்தை குறித்து எந்த நம்பிக்கை இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த 4 பேரை போல நாங்களும் மற்றவருடைய சூழ்நிலை அறிந்து கொள்ள, எங்களுக்கானவர்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, பிறனுக்கானவர்களை நோக்குவதற்கு எங்களுக்கு கிருபைதாப்பா. மற்றவர்களை குறித்த ஒரு பாரம் எங்களுக்குள்ள உண்டாக ஆண்டவரே. மற்றவருடைய பிரச்சனையை பார்க்கும் பொழுது, மற்றவங்க கஷ்டத்தில் இருக்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே, வேதனை இருக்க பார்க்கும் பொழுது, அது எங்கள் உள்ளத்தில் பாரத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆண்டவர் செய்யணுன்ற ஒரு பாரம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை கேட்போம், அது மாத்திரம் செயல்படுவோம். அவளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அவளுக்கு வேற ஆலோசனை இல்லை, அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்கள் சென்று 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட அவங்களை கொண்டு வாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அவர்களுக்கு வழிகாட்டாதீங்க. உங்களை கொண்டு கத்த செய்ய முடியும், உங்களை கொண்டு கத்த செய்ய முடியும். நீங்கள் பண்ணுற சின்ன ஜபத்தில் தேவன் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் சொல்கிற சின்ன ஆலோசனை தேவன் அவளுக்கு விடுதலை தர முடியும். உங்களை பயன்படுத்த முடியுங்க தேவனால. அதனால் தேவையோடு இருக்க மக்களை பார்த்து அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி நிறுத்துங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ணுறேன், அந்த ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், ஆண்டவர் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் பிரயாசப்படுங்க, கொஞ்சம் முயற்சி எடுங்க. ஹல்லேலூயா. நாலு என்ன வேலை இருந்தாங்க தெரியாது, எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாது. ஆனாலும் விடாப்பிடியாய் தடைகள் வந்தாலும், அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நிலைமை இருந்தாலும், எப்படியா இந்த மனிதனுக்கு ஒரு வாழ்வை கிடைத்தே ஆக வேணும், கர்த்தருக்கு அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்று அவர் விடாமுயற்சி எடுத்தது போல நம்ம விடாமுயற்சி எடுப்போம். சாத்வா ரட்சிக்கப்படணும், அவர் எப்படி சுவிசேஷம் அறிய வேண்டும், இவளுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியோடு நாம் தேவ சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கட்டும், நம்முடைய விசுவாசத்தை பார்க்கட்டும். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிமுகம் இல்லாத ஆட்கள் மூலமாய் செய்கிறார். ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு, ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நம்முடைய பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இன்ன ஊரான அவசியம் இல்லை. நம்ம படிப்பு எவ்வளோ படிச்சிருக்கோன்றது அவசியம் இல்லை. எந்த காரியம் அவசியம் இல்லை. நம்முடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்ச, இந்த கால ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா, அந்த ஒரு வாஞ்ச இந்த கால உள்ள வந்துருமானா, அது உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற நாட்களை செய்யும். இந்த கால வெளியில் அப்படிப்பட்ட ஆஞ்சு உண்டாகும். ஆண்டவரே என்னை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. என்னை இந்த வருஷத்தில் எப்படியாயினும் நான் ஆசீர்வாதமாய் மாறணும், என் நண்பர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறணும், என் வேலை பார்க்குறவங்களுக்கு மற்றமாய் ஆசீர்வாதம் மாறணும், என் திருவள்ளூர் மக்களுக்கு ஆசீர்வாதம் மாற வேண்டும், மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதம் மாறணுமப்பா. அந்த வாஞ்ச உண்டாகட்டும். இந்த காலவெளி எல்லாம் தேவ சமூகத்துக்கு ஜெபிக்க போகிறோம். 2024 பிப்ரவரி மாதத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னால் அது சொன்னதுதான் நிச்சயமாக நடக்கும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய பகுதியை செய்வோம். ஆண்டவரே எங்களுக்கு அப்படி கிருபை தாங்க, இந்த காலையில் வாஞ்சையை தாங்க. அந்த 4 பேர் போல நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசமாய் காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்குறோமான்னு சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ எல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவர் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்த வாஞ்சையை தாங்க, இந்த வரப்போகிற நாட்டில் இந்த வாஞ்சையாய் மாறின ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாறணுமப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா கதரம ஷபரபலா கதரம ரே கதரம. கேளுங்க ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் மாறணும். இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாய் மாறின ஆண்டவரே, ஆபிரகாம் ஆண்டவரே லோத்துக்கள் ஆசீர்வாதமாய் மாறினாப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நேரத்தை எடுக்கணும்ப்பா, சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவரே. கர்த்தாவே மற்றவங்க என்ன நினைப்பாங்க நான் நினைக்கக்கூடாது ஆண்டவரே, மற்ற என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கக்கூடாதுப்பா. ஓ ஹல்லேலூயா. நாங்களுடைய தியாகத்தோடு செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே, தியாகத்தோடு செய்ய உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலா தர சந்தல ரகத ரமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பகுதியை செய்வோமானால் கர்த்தர் அவருடைய காரியத்தை அவர் செய்வார். நாம் செய்யாமல் நாம் சொல்லாமல் ஆண்டவர் செய்வார்னா அது செய்ய முடியாது. ஆண்டவர் செயல்படணும். லெட் அஸ் டேக் எஃபோர்ட். நாம் பிரயாசப்படுவோம். நீ சொல்லுகிற ஒரு வார்த்தை எல்லா வெட்கத்தையும் மறப்போம். யார் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை. கொஞ்சம் நம்ம பாதிக்கூடிய ஒன்று தான். 4 பேரை சுமந்து கொண்டு போவது எவ்வளோ தூரம் சுமந்தான்னு தெரியாது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கடினம். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான்.
உங்கள் உடம்பு கொஞ்சம் வலிக்கலாம், உங்கள் உடம்புல கொஞ்சம் வேதனை வரலாம், உங்களுக்கு கொஞ்சம் அசௌரியம் ஏற்படலாம். ஆனால் அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. உங்கள் சுகத்தையும் உங்கள் வசதியும் எனக்கு ஒன்றும் ஏற்படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டுறவே கூடாது அப்படி நிலைமையில் இருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் இன் த காட்ஸ் பிளான். தேவனுடைய திட்டத்தில் நீங்கள் இல்லை. தேவன் தருகிற திட்டத்தை நீங்கள் வீணாக்குறீங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் புறம்பாய் உங்களை மாற்றுகிறீர்கள். இல்லை, பெரிய காரியம். அந்த காலத்தில் எத்தனையோ மிஷனரிகள் கஷ்டப்பட்டு வந்தனால தான் இன்றைக்கி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, சுகத்தோடு வசதியாக வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து நேரம் சாப்பிட்டு அவங்க ஊரில் இருந்துருப்பாங்கன்னா நம்ம இன்றைக்கி அழிவின் பாதையில் போயிருப்போம். வேண்டாம், கொஞ்சம் தூக்கத்தை வெறுப்போம், இப்படி அசௌரியத்தை கொஞ்சம் குறைப்போம். கொஞ்சம் கஷ்டம்தான் ஆத்ம ஆதாயம் பண்ணுவது, மற்றவர்களை போய் கவனிப்பது, மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லுவது, மற்றவர்களுக்கு ஆதாயப்படுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கலாம். நான் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தியாகத்தோடு நான் போகிறேன்ப்பா. ஓ ஹல்லேலூயா, எப்படி ஆயினும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அது ஒன்றே நமக்கு மாற்றும் ஒரே ஒரு காரியம், எப்படி ஆயினும் இந்த மனுஷனுக்கு நாங்கள் 4 பேர் ஆசீர்வாதமாக மாறணும். எப்படி ஆயினும் மனிதனுக்கு நாங்கள் 4 பேர் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்கிற ஒரே காரியம்தான். அவங்கள என்ன தடை வந்தாலும் சரி, அவங்களுக்கு அதை ஏற்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, விடாப்படியாய் செயல்பட்டது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரே காரியத்தை நம்மை கொண்டு செய்யும்படி விரும்புகிறார், நம் ஒவ்வொருவரை கொண்டு செய்யும்படி விரும்புகிறார். ஆண்டவரே எங்களுக்காக அர்ப்பணிப்பிடுவான்னு சொல்லி ஒரு முறை அர்ப்பணித்த நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பலா கதராமா ஷபர பலா கதராமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் காலையில் அப்படியே நான் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அர்ப்பணிப்போடு பாட போகிறோம். உமக்காகத்தான்ப்பா ஆண்டவர் நமக்கு ஜீவன் சுகம் பலனை கொடுத்துருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, மனுஷனுக்கு என்ன ஏற்படும், எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது. காலங்களை தாழ்த்த வேண்டாம், நேரங்களை போக்கடிக்க வேண்டாம். நமக்கு ஆரோக்கிய சுகத்தை பலனை அவர் தந்திருக்கிறாரு. அவருக்காக, உமக்காகப்பா, உமக்காக ஆண்டவரே. யோசிப்பார், ஒரு நிமிஷத்துல ராஜுடைய அப்பா சோய்னா போயிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமை, எவ்வளவு துக்கமான ஒரு நிலைமை, எவ்வளவு இந்த குடும்பத்தாருக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஜீவ சமபலம் தந்திருக்கிறாரே, நீங்க தாப்பா தந்திருக்கிறீங்க. நமக்காக நான் வாழை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒரு அர்ப்பணிப்பு பாடலோடு அல்ல, அர்த்தத்தோடு பாடுவோம். இன்றைக்கே வாழ்க்கையில ஆத்மாக்கள் ஆதாயம் என செயல்படுவோம். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரே, இந்த காலவெளியிலே நீர் எங்களை நண்பர்களுக்கு, நான் இருக்கிற பகுதிகளுக்கு, எங்கள் குடும்பத்தார்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படி விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆரோக்கிய சுகம் பலனை தந்திருக்கிறீங்கப்பா.
நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய திட்டம் ஆண்டவரே. நீ எழுதி கொடுத்த வேத வசனத்திலிருந்து அந்த 4 பேர் அந்த திமிர்வாதம் உள்ள ஒரு மனிதனுக்கு எப்படி ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய் மாறினான் என்பதை குறித்து நான் பார்த்தோம். இன்னைக்கு பாவத்தில் திமிர்வாதமாய் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்கிற மக்கள் எங்களை சுற்றிலும் உண்டு ஆண்டவரே. எந்த நம்பிக்கை இல்லாத வாழ்கிறவர்கள் உண்டு, கலக்கத்தோடு பிரச்சனையோடு பயங்கரமான நன்மையோடு வாழ்கிற மக்கள் உண்டப்பா. ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட பாரத்தை தாங்க. நாங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு நீ சும்மா இருக்கிறவளாய் அல்ல ஆண்டவரே, பிறனுக்கானவர்களை நோக்குவளாய் காணப்பட எங்கள் மூலமாய் எப்படி ஆயிரம் சிலர் ஆசிரியக்கப்பட வேண்டும் என்கிற அந்த முயற்சியோடு செயல்பட அந்த 4 பேரை போல நான் முயற்சி எடுக்க தேவரீர் எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் ஜீவனை தந்திருக்கிறீங்க, ஆரோக்கியம் தந்திருக்கீங்க, சுகத்தை தந்திருக்கீங்க, நல்ல வாகனங்களை தந்திருக்கிறீங்க, வசதியை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, வாய்ப்புகளை தந்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். நாத்தம பாரம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது, வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீர் கூட இருந்து அற்புதம் செய்யும், நீர் கூட இருந்து அதிசயத்தை நடப்பிக்க மாட்டவரே. வரப்போற நாட்கள்ல இவளுமாய் அநேக ஆயிரங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாய்க்கால் கர்த்தருடைய மாற்றுவீராக ஜெபிக்கிறோம். இப்படியே செய்துள்ளோம். வசனம் 100 அப்படியே மாம்சமாய் மாறுவதாக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் செய்ய வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், பிரயாணங்கள், தொழில், பரீட்சை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். 2 ஆஸ்வதிங்க. சுவிசேஷ ஊழியங்களை பொறுப்படுங்க. மாநகர பைபிள் ஸ்டே கத்தாவிலே பொறுப்படும்படி ஆட்சிப்பிக்கிறோம். ஆண்டவரே, சுயனப்பட்டவர்களுக்கு ஜெபித்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர்களாய் இரக்கம் பாராட்டி தேவ நீர் அற்புதம் செய்தபடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உங்களுக்குறமாய்க்கிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தாவின் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம். நன்மை நான் நிரப்பி அனுப்பும். உமக்கே நாங்கள் சகல கனத்தை மகிமையும் துதியையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். என் தீங்கும் என்னை அணுகாது, என் தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, என் தீங்கும் என்னை அணுகாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய பாதல் வழியிடத்திலும் நாம் யாவரோடும் கூட இருப்பதாக.